இது அவர் கேள்வியாக என்னது கேட்கிறால், ஒரு மனிதன் எவ்வாறு தன் குடும்பத்தையோடையும் தன் தாய் தகப்பனோடையும் நடந்து கொள்வதிலே நீதியாக நடக்க முடியும்? ஒரு மகன் தன்னுடைய அதிகமான நேரத்தை தன் குடும்பத்தை கவனிக்கிறதிலேயோ அவனுடைய ஜாப் அல்லது ஒர்க்கிலேயே அமைத்து விடுறான். அதாலே பேரஸ் யூகிக்கிறான். பேரஸை கவனிக்கிறவனாலே தவிர்க்கப்படுகிறது. இதுக்காக சில அவர்ஸ் நேரங்களாக அவனை தகப்பனை கவனிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளாக நியமித்து வச்சா அது தரமாகுமா? நிச்சயமாக ஒவ்வொருத்தனின் நிலை ஒவ்வொருத்தனுக்குமாக வேறுபாடாகும் என்று கேட்டுள்ளார். எங்களுக்கு இதுவே உங்களுடைய உதாரணம் சலஃப் ரீதியாக உலமா சுன்னாவுடைய உபதேசங்களை எடுத்து வைக்க முடியுமா? ரெண்டாவது, ஒரு மகன் மௌத்தா போன தகப்பன் ரீதியான விடயத்திலே எவ்வாறு கடமையாக நடந்து கொள்ள முடியும்? எவ்வாறு அவங்களோட டைம் நடக்கிறது உறுதியாகும் என்று கேள்வியாக கேட்கிறான். முதலாவது, நான் ஒரு குடும்பத்தின் பொறுப்புதாரியாகி மனைவிகளையும் குழந்தைகளையும் சுமந்தத்துக்காக என்னை சுமந்த தாய் தகப்பனையை மறக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. தெளிவாகவே எவ்வாறு எங்களுக்காக கவனிக்கும் பொழுது அவங்களும் பிஸியாக தான் இருந்தாங்க, உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. எங்களை வளர்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று எங்களுக்கு கவனிப்பில்லை, 3 நேரம் எங்களை கவனிச்சாங்க. அவங்களோட வேலைகளையோ அவங்களோட ஏனைய கடமைகளையோ எங்களை கவனிக்கிறதுல அவங்களை தடுக்கவில்லை. அதுவும் அதுக்கு மேலதிகமான கடமையாக நாம் என் தாய் தகப்பனோட நடந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு மனைவி குழந்தைன்னு வரும் பொழுது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? இந்த குழந்தைகளோட நான் எப்படி நடந்து கொள்ள வேணும்? குறிப்பிட்ட அவர்ஸ் கொடுத்தா போதுமா? மனைவி குறிப்பிட்ட அவர்ஸ் கொடுத்தா போதுமா? இந்த கேள்வி வராது. தாய் தகப்பனுக்கு வருது. என்ன நியாயம்? இவங்க ஒன்னே பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு இன்றைக்கு அவங்களை இயலாத நிலையில் இருக்கும் பொழுது இவ்வாறான கேள்வி தோன்றதே தவறு. தாய் தகப்பன் உனக்காக அவனோட வாழ்க்கையே சம்பந்தமாக்கி உன்னை ஆளாக்கி விட்டான், உன்னை படிக்க வைத்தான், நீ உஜாராக்கி விட்டான். இன்றைக்கு நீ பலமாகி 2 காலோட நின்று தன்னையும் தனக்கென்ற குடும்பத்தையும் குழந்தைகளை அமைத்து உலகத்திலே ஒரு நிலையாக அமைந்தவுடனே இந்த கேள்வி வருதா, நான் எப்படி தாய் தகப்பன் நடந்து கொள்ள வேண்டும் என்று? அதைத்தான் சொல்லேன். எவ்வாறு உன் தாய் தகப்பன் உன்னைய சிறிய வயசுல பார்த்தது அதுக்கும் மேலதிகமாக பார்க்கறதோட கடமை. குறிப்பிட்ட நேரங்களோ காலங்களோ அவங்களுக்கு ஒதுக்குறதில்ல. உன்னோட தாய் தகப்பனாக நீ அவங்களை கவனிக்கிறது, திருப்தியாக வைக்கிறது உன்னோட கடமை. அவங்களுக்கு நோவினை வைக்கிறதோ கவலை கொடுக்கிறதோ அன்றது தாய் தகப்பன்ற மதிப்புக்கு முரணானது, பாவத்துக்காகும். ஜன்னத்தை ரசூலுல்லாஹி ஹதீஸில் புகாரி ஜன்னத்தல் ஆக். அல் ஆக்கண்டா தாய் தகப்பனை மதிக்காமலுக்கு முரணா நடக்கிறவன், ஒரு உரிமையை கொடுக்காமலுக்கு தாய் தகப்பனுடைய நோவினை செய்கிறவன், அவனுக்கு இதயத்தாலே நோவினை வாரதோ வார்த்தை வருதோ இவனுக்கு சில ஆக்கம். இந்த ஆக்கண்டவன் ஜன்னத் நுழைய மாட்டான் என்று சோதரே, தாய் தகப்பன்ற கடமையிலே இவ்வாறு கேள்வி கேட்கிறதே தவறு. அவனை நாங்கள் கவனிக்கிறது எவ்வாறு எங்களை கவனிக்கும் பொழுது இந்த கேள்வி கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் வச்சா போதுமா? நீ அதை அவனோட குழந்தைக்கு கேட்பியா, மனைவி கேட்பியா, அவனுக்கு பேரன் பேத்தி வந்தாலும் கேட்பியா? அதெல்லாம் கவனிக்கிறீங்க. அது தாய் தகப்பன்லாம் கேட்கிறியே, என்ன உரிமையோட இந்த கேள்வி வருது? இது பயங்கரமாக நாங்கள் எங்களோட தாய் தகப்பனுக்கு செய்யும் அல் உகூக், உகூக்குல் வாலிதைனுக்காக அமையும் ஒரு விடயம் என்று நான் சொல்றேன். தாய் தகப்பன் விடயத்திலே எவ்வாறு உங்களை கவனிச்சாக்கணும்
அந்த இறக்கத்தோட பண்போட உரிமையோட உங்களோட வீட்டிலே வைத்து உங்களோட இறக்கத்தோட பாசத்தோட அனைத்து விடயத்திலே எவ்வாறு உங்களை கண்ணீரத்தோட வைக்காமலுக்கு சந்தோஷமா வச்சாங்களே அதே கடமை நீங்கள் தாய் தப்பால் நடக்கிறது உங்களுக்கு அவசியம். இது தெளிவாக வைக்கும் சகோதரர்களே. நாங்கள் அவங்களுக்காக டைம் ஒதுக்குறதுன்னு சொல்வது பில. அவங்களுக்காகவே நாங்கள் ஆகிவிட வேணும். அன்றத்துக்காக மனைவியோ குழந்தைகள் உரிமையிலே அநியாயம் செய்கிற தேவையில்லை. அதை கவனிக்கணும், இதை கவனிக்கணும். இந்த கடமையிலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவு தருவாக ரப்பல் ஆலமீன் கேட்டுக்கொள்வேன். நாங்கள் எப்பொழுதுமே எங்களோட வாழ்க்கையின் வழிமுறை என்னதாக இருந்தாலும் தாய் தகப்பன் விடயத்திலே மாற்றமாக நடந்து கொள்வது எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க எந்த கஷ்டத்தில் இருந்ததோ, செல்வத்தில் இருந்ததோ, நலவில் இருந்ததோ, இருந்ததோ எங்களை கைவிடவில்லை, எங்களை கவனித்தாங்களே. அந்த கடமை எங்களுக்கு கொடுக்கிறது வாஜிப். இதுதான் நாங்கள் தெளிவாக விளங்கணும். பாரக்கல்லாஹு. அவ்வாறு ஒரு தாய் தகப்பன் மௌத்தாகிவிட்டது என்றால் அவங்களுக்கு ஒரு கடமை என்ன, அவங்க எங்களுக்கு படித்து தந்த வழிகாட்டுனர்களை நாங்களும் பின்பற்றி செயல்பட்டு அவளுடைய தோழர்மார் அவனோட மக்களோட நாங்களும் உபதேசம் கொடுத்து நல்லவாக நடக்கிறதுங்கிற கடமைகளை தெரிஞ்சு நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் இதை எங்களோட தாய் தகப்பட்ட உரிமைக்காக டைம் ஒதுக்க பேச்சு பேச வேண்டாம். முழு கடமை என்று தெரிஞ்சு செயல்படும். هذا والله أعلم. فإن أصبت من عند الله وإن أخطأت من نفسي من الشيطان. الله